எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கட்டும். ஓமம் வரகி ஜெய் ஜெய் வரகி. இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாள். இந்த நன்னாளிலே உங்களுக்கு ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். இது என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நான் யார், அதாவது ரொம்ப டீட்டெயில்ஸாக போகாமல் நான் யாருங்கிறத உங்களுக்கு சொல்கிறதுக்காக ஒரு வீடியோ. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம பூஜை பண்ணுறோம், வராகி பற்றின பேச்சுக்கள் பேசும்பொழுது நம்ம ஏதோ ஆசிரமம் வச்சுருக்கோம், முழு நேரமாக வராகியை உபாசனை செய்கிறதுனா 24 மணி நேரமும் உட்காந்து வராகி மந்திரம் மட்டுமே சொல்லக்கூடியவள் இந்த மஞ்சுளான்னு நினச்சிட்ருக்காங்க நிறைய பேர். அது கிடையாது. எனக்கு ஒன்று குடும்பம்னு ஒன்று இருக்குது, குழந்தைங்க இருக்காங்க, அதே போல் எனக்கான வேலை இருக்கிறது, ப்ரொஃபஸராக இருக்கேன் காலேஜில். அதை தவிர மற்ற எத்தனையோ வேலைகள் இருக்குது. இந்த யூடியூப் சேனல் ரன் பண்ணுறேன், இன்னொரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறேன். அதை தவிர எத்தனையோ விதமான விஷயங்களை நம்ம டேக்கிள் பண்ணுறோம். 2 நாய் இருக்குது எனக்கு. இதை பாருங்கள், இப்போ காமிக்கிறேன். இதுதான் ஷேடோ, என்னோடய ஃபஸ்ட்டு பையன். இவன் தான் எனக்கு ஷேடோ. ஹாய். நம்மளை எந்த விதத்திலுமே நம்மளை ஜட்ஜ் பண்ணாமல், நம்ம இப்படியா அப்படியான்னு கேட்காம எப்பயுமே நமக்கான அந்த அஃபெக்ஷனை கொடுக்கக்கூடிய அந்த தெய்வங்கள் இதுகள்லாம். ஸோ எனக்கு முதல் குரு இது தான். இந்த பைரவர்கள் இல்லைன்னா என் வாழ்க்கையில் நான் எப்படி இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் 5 நாயை நான் வளர்த்துருக்கேன். ஸோ இது இப்போ என் கூட இருக்கிறது ஷேடோ, இன்னொன்று லூனா. இவங்க 2 பேர்கிட்டேருந்தும் நம்ம எவ்வளவோ கற்றுக்கலாம். ஒரு குரு என்பவர் அவங்க நம்மள்கிட்ட நிறைய விஷயங்களை பல 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 குருக்கள்கிட்ட நம்ம கற்றுக்கலாம். குருன்னா அவங்க ருத்ராட்ச மாலை போட்டுண்டு எப்பயுமே பர்ஃபெக்டாக ஒரு பூஜை ரூமில் உட்காந்து பூஜை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. மனசு சுத்தமாக இருக்கணும். அந்த தெய்வத்தோட சரணாகதி இருந்ததுனாலே அவங்க குரு தான். இங்கே இந்த அம்மா தான் லூனா, இவ தான் என்னோடய பைரவி. எத்தனை ஒரு அன்பு, எத்தனை ஒரு பாசம். இந்த குழந்தைங்க இல்லைன்னா என் வாழ்க்கையில் நான் என்னோடய கஷ்டங்களை கடந்து வந்திருப்பேனான்னு தெரியாது. சரியான நேரத்தில் அந்த தெய்வமானது இந்த 2 குழந்தைங்களையும் எனக்கு அனுப்பிச்சு என்னோடய வாழ்க்கையை காப்பாற்றித்து. இவர்களை அனாதை நம்ம எடுத்து காப்பாற்றினோன்னு சொல்கிறத விட, நம்ம அனாதையாக நின்ற போது நமக்காக நின்ற இந்த குழந்தைங்களுக்கு என்றைக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த பிறந்த நாளில் இவங்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். இவங்களோட அளவில்லாத அன்பு, நம்மளை உரசி பார்க்காத அந்த பாசம், இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது பல விஷயங்கள். வீடு பர்ஃபெக்டாக இருக்காது. ஏன்னா எனக்கு ஊறுப்பட்ட வேலை இருக்கிறதுனால எல்லாம் அப்படி தான் இருக்கும். போட்டது போட்டபடி தான் இருக்கும். இந்த மஞ்சுளாங்கிற ரொம்ப பர்ஃபெக்ட் கிடையாது. வராகிக்காக ஒரு பெட்ரூமை கொடுத்துருக்கோம். இங்கே இருக்கா பாருங்க வராகி. வராகி இங்கே அழகான ஃபோட்டோ வச்சுருக்கோங்கிறதுனால இது எல்லாத்தையும் பூஜா ரூமாக ஆக்க முடியாது இல்லையா? இவள் இந்த வீட்டோட தலைமகள். இவள் இல்லாத இடமே கிடையாது. அதுக்காக கீழே கலைவரமாக இல்லாமல் இருக்காது. ஏன்னா நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான். எத்தனை க்ளீன் பண்ணாலுமே இந்த நாய்களோட முடி இருக்க தான் போகிறது. நம்ம இதில் சோஃபாலேருந்து எல்லாத்துலேயும் க்ளீன் பண்ணுறோம். வீடு மியூசியமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் வீடு பாசத்தோடு இருக்க வேண்டும், நேசத்தோடு இருக்க வேண்டும், அந்த தெய்வ அனுகிரகத்தோடு இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். இதை எதுக்காக இந்த அம்மா காமிக்குது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. யாருமே பர்ஃபெக்ட் கிடையாதுங்க. ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் கடந்து குடும்ப வாழ்க்கையில் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிங்கில் பாத்திரம் இருக்குது, தேய்க்க வேண்டியது நம்ம தான் தேய்க்கணும், வேறு யாரும் கிடையாது. ஆனாலும் இந்த வேலைப்பளு எல்லாம் இருந்தாலும் வெளியே இருக்கக்கூடிய இந்த ரம்யமான சுச்சுவேஷனை பார்த்தா இதில் நான் உட்காந்துருவேன் கொஞ்சம் நேரத்துக்கு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆன்மாக்கான சாப்பாடு இதுதான் போடுறது. வீடு குப்பையாக இருக்கும், பாத்திரம் நிறைய தேய்க்க வேண்டி இருக்கும், வீடு கூட்ட வேண்டி இருக்கும், எல்லா விதமான வேலைகளும் இருந்தாலும் ஒரு முடவனை சொல்லுவாங்க, கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டான்னு. அதான் கீழே புலி கடிக்க வரும், மேலே பாம்பு கொத்த வரும், அவன் நடுவில் இருக்கிற ஒரு தேன் கூட்டிலேருந்து சொட்டக்கூடிய அந்த தேனை எடுத்து குடிப்பான். நம்ம அந்த மாதிரி வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கான அந்த ஒரு சின்ன வசந்தத்தை தேடி தான் நம்ம ஒரு நாளையும் செலவிட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது இல்லையா? இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை வாழவே முடியாது. அதனால் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க ஆன்மீகத்தில் இருக்கணும்னு. அதே போல் நான் ரொம்ப பர்ஃபெக்டான ஸ்பிரிச்சுவல் குரு, எல்லோரும் என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. இது ஒரு பயணம். இந்த பயணத்தில் என் கூட எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது பயனுள்ளதாக இருந்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் என்னை பற்றின தவறான புரிதல்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன். நான் சன்னியாசி கிடையாது, ஒரு முறையில் உட்காந்து எப்பயும் பூஜை பண்ணுறவ கிடையாது. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா யதார்த்தங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சாதாரண பெண்ணாகத்தான் நான் இருக்கேன் இன்னி வரைக்கும். அது மாறப்போகிறது கிடையாது. எல்லாத்தையும் விட எனக்கு சுதந்திரம் ரொம்ப முக்கியம். ஒரு கூட்டுக்குள்ளே ஒரு கோடு போட்டு நீ இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி என்னை வாழ வச்சா அது என்னோடய ஆன்மாவை கொன்றுவிடும்.
ஸோ எத்தனையோ பரிணாமங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. ஒரு ப்ரொஃபஸராக இருக்கோம்னா அந்த இடத்துல ஒரு டீச்சருக்கு உண்டான கண்டிப்போடையும் இருக்கும், அந்த பரிவோடையும் இருக்கும். அதே போல் அம்பாள்கிட்ட பூஜை பண்ணுறோன்னா அந்த இடத்துல நம்மளோட முழு அந்த கான்சன்ட்ரேஷனை அம்பாள்கிட்ட கொடுக்குறோம். அந்த சரணாகதியை ஃபாலோ பண்ணுறோம், பண்ணக்கூடிய வேலைகளை ஒழுங்காக பண்ணுறோம். குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க, என் பையன் இருக்கான் வீட்டில், வீடு குப்பமாய் வச்சுருக்கான, அவனை திட்டுறதை விட அவன் பண்ணக்கூடிய அந்த குப்பையை பார்க்குறத விட அவன் ஆக்கப்பூர்வமாக பண்ணக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. ரொம்ப அழகாக படம் போடுவான், ரொம்ப அழகாக பேசுவான், சிரிச்சுன்னு இருப்பான். அந்த மாதிரி கவலை இல்லாத அந்த குழந்தையை என்ஜாய் பண்ணக்கூடிய அந்த மனசு. குழந்தை இல்லை, இப்போ 17 வயசு ஆகிடுதுனாலும் வீடு மியூசியமாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம எப்பயுமே ருத்ராட்சம் போட்டுண்டோ இல்லை கருகமணி மாலை போட்டுண்டோ சுவாமிகிட்ட உட்காந்தாதான் கடவுள் வருவாளுங்கிறதும் அர்த்தம் கிடையாது. இது வராகிக்கான ரூமு. இது 10க்கு 10 இருக்கும், பெரிய ரூம் தான் இது. இதில் எங்களோட குலதெய்வங்கள்லாம் வச்சுருக்கோம். இது நானே பண்ண சிலை. வாத்தியார் ஐயான்னு சொல்லி நான் பேசியிருப்பேன், என்னோடய சேனலில் நீங்கள் பார்க்கலாம். இவர் சிங்கமுனரி சித்தர் முத்துவடுகநாதர், நடமாடும் வராகியாக போற்றப்பட்டவர். 200 ஆண்டுகள் முன்னாடி ஜீவசமாதி ஆனார். அவரோட சிலையை நான் வடித்து இங்கே வச்சுருக்கேன். நானே பண்ண சிலை தான் இது. நம்மளோட பூஜை ஷெல்ஃப் ரொம்ப சின்னது. எனக்கு வராகிலேயே எல்லாத்தையும் நான் பார்க்குற அந்த ஒரு ரீசன்னால் மற்ற தெய்வங்களை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு எனக்கு கிடையாது. நான் அதுக்காக இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக வராகி மேலே மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எல்லோரும் கொடுக்கக்கூடிய பிரார்த்தனைகள்லாம் இங்கே தான் இருக்குது. ரொம்ப அப்படியே பளபளன்னு தேய்ச்சி எப்பயும் வைக்க முடியாது விளக்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறோம். ஆனால் இந்த ரூம்குள்ளே வரும்பொழுது நிச்சயமாக தெய்வீகத்தை உணர முடியும். ஏன்னா வராகி இங்கே பரிபூர்ணமாக இருக்கா இல்லையா? இது அவள் வீடு, இது கோவில் கிடையாது. இங்கே பாருங்க யார் வந்திருக்கா, நீங்கள் பைரவர். வராகிக்காக இங்கே ஒரு ஷெல்ஃப் இருக்குது. அது ஃபுல்லாக அவளோட ட்ரெஸ்ஸு, நானாக தைச்ச ட்ரெஸ் தான் இங்கே வச்சுருக்கேன். போன தடவை நான் வந்தபோது புடவை கொண்டு வந்தேன். அது இன்னும் இந்த மூலையில் தான் இருக்குது. ப்ராக்டிக்கலாக வாழ்க்கையில் எப்படி ஆன்மீகத்தை பார்க்க வேண்டும்ங்கிறத சொல்கிறது தான் என்னோடய மெயின் ஐடியாவே தவிர இது ஒரு ஆசிரமமோ இது ஒரு மடமோ இது ஒரு கோவிலோ கிடையாது. வராகி வாழக்கூடிய அழகான ஒரு வீடு. இந்த வீட்டுக்கு எல்லாமே வராகி தான். ஸோ எவ்வளோ அழகாக உட்காந்துட்டுருக்கா. இந்த ரூமில் இதோட தெய்வீகம் என்னங்க வேணும் சொல்லுங்கள். இந்த ரூமை நீங்கள் பல தடவை பார்த்துருப்பீங்க. இங்கே நான் நிறைய தடவை ஷூட்டிங் பண்ணியிருக்கேன், வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கேன். எங்கே நான் போனாலுமே அங்கே அந்த வராகியோட அனுகிரகமும் அவளது ப்ரெசன்ஸும் எனக்கு இருக்கணும். அதுதான் முக்கியம். என்னடா கண்ணி வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய ஒருத்தருமே நமக்கு ஏதாவது ஒன்று டீச் பண்ணுவாங்க. கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, நல்லவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் நம்ம தெரியாத ஒரு விஷயத்தை நமக்கு எப்பயுமே டீச் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வழிப்போக்கனாக என்னை நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் கூட ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஃப்ரெண்டாக எடுத்துக்கோங்க. நான் உடை ஆடை அணியக்கூடிய ஆடையோ இல்லை வச்சுக்கக்கூடிய பொட்டையோ வச்சு ஒருத்தரோட ஆன்மீகத்தை சொல்ல முடியாது, சரியா? ஏன்னா நான் இங்கே ப்ரொஃபஸராக இருக்கேன். எப்போத்தாலும் பேண்ட் சட்டையில் தான் இருப்பேன், ஸ்கர்ட்டு போடுவேன். ஸ்விம்மிங் பூலில் போனால் ஸ்விம்மிங் ட்ரெஸ் போடுவேன். இந்த ஊரில் அதுதான் ரூலு. சம்மர் வந்ததுன்னா எல்லோரும் ஷார்ட்ஸ் போட்டு சுற்றுவோம். இது உடைங்கிறது ஒரு மனிதனோட ஆன்மீகத்திற்கான எடை கிடையாது. அது என்னோட ஒப்பீனியன்னு. 24 வருஷமாக இந்த ஊரில் நான் இருக்கேன். ஸோ இதுதான் என் வீடு, இதுதான் என் குழந்தைகள். என் பையன் ஸ்கூல் போயிருக்கான். மற்றபடி எனக்கு பெரிய குடும்பத்தை பற்றி பேசுறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஏன்னா அது முக்கியமும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு நான் ஒன்று ஷுவராக சொல்லுவேன். என் வாழ்க்கையில் நான் வராகியோட அனுகிரகத்தால் என் மனசை எப்படி நான் மாற்றின்னு இருக்கேன், என் வாழ்க்கையை எப்படி நல்லா மாற்றின்னு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த சேனல். அதனால் இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்ததுனால இதை நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். எப்பயுமே ஒரு ரோலை வச்சு என்னை நான் கன்ஸ்ட்ரெயின் பண்ணிக்க மாட்டேன். நம்ம ஆன்மீக குருவாக இருக்கிறதுனால நம்ம மாற்றிக்கணும், இப்படி மாற்றிக்கணும்னு உருவ தோற்றத்துலேயோ என் பழக்க வழக்கங்கள்லையோ மாற்றணும்னு அவசியம் கிடையாது. என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே உள்ளுக்குள்ளே நம்ம எப்படி இருக்கோம், எந்த மாதிரியான ஒரு மனிதராக இருக்கிறோம், யாருக்குமே கஷ்டம் கொடுக்காமல் நம்ம வாழ்க்கையை எப்படி நல்லபடியாக நடத்தி கொண்டு போகலாம், வராகி வழிங்கிற அந்த பாதையில் எப்படி சரியாக நடந்து போகலாம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்டெப்பை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கான பிரின்சிபல்னு நான் சொல்லணும்னா ஆத்தென்டிசிட்டி, அதாவது கலப்படமே இல்லாத அக்மார்க் ஒரிஜினலான மஞ்சுளாவை மட்டுமே நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த கேரண்டியை என்னால் கொடுக்க முடியும். யாருக்காகவும் வேஷம் நான் போட மாட்டேன், எந்த ஒரு ஆதாயத்துக்காகவும் நான் எதுவும் பண்ண மாட்டேன். வராகி பேரை சொல்லி ₹1 கூட நான் யார்கிட்டையும் வாங்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேனல் எப்பயுமே ஃப்ரீயாக தான் இருக்கும். உங்களுக்காக விருப்பப்பட்ட ஹரிதரா வராகி ஆலயத்துக்கு நீங்கள் கொடுத்தா சந்தோஷம். அதை தவிர அம்பாள் என்னை நல்லாவே வச்சுருக்கா, எனக்கு ஒரு குறையும் கிடையாது.
இந்த நாளில் இந்த மெசேஜ் நான் கொடுக்கறது வராகி கொடுக்குற உந்துதல்னால இது எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக. அதனால் என்னை பற்றின சரியான புரிதல் உங்களுக்கு இருக்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய மெசேஜை நீங்கள் சரியான முறையில் எடுத்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த மஞ்சுளாவானவள் அவள் வாழ்க்கையில் அவள் அனுபவித்த அந்த அனுபவங்களை மட்டுமே பகிர்வாள். சும்மா புக்கில் படிச்சுட்டு இது சொன்னால் எல்லோரும் பார்ப்பாங்க வியூஸு அப்படிங்கிறதுக்காக நான் எதையுமே போட மாட்டேன். இதில் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். உண்மையாக நேர்மையாக சத்தியமாக சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டுமே நான் சொல்வேன் இந்த சேனலில். அது உங்களுக்கு ஏதாவது விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து பிறந்த நாள் இன்றைக்கி போடுற வீடியோங்கிறதுனால என்னை பற்றின ஒரு சின்ன சில பக்கங்களை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது உங்களுக்கு ஏதாவது விதத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வராகியின் அனுகிரகம் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கட்டும். இந்த வராகி வழியில் இணைந்தே செல்வோம். நன்றி. ஓம் வராகி, ஜெய் வராகி.